ஹாய்ப்பா, குட் மார்னிங். காலையில் இப்போ மணி வந்து 6 ஆயிடுச்சு. காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி இன்றைக்கி ஹேருக்கு ஒரு பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு என்னென்ன ஊற வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். வந்து நம்ம தலையில் வந்து ஆயில் வச்சுட்டு தான் ஹேர் பேக் போடணும். எப்போவுமே ட்ரை ஹேரில் ஹேர் பேக் போடாதீங்க. இப்போ வந்து பேராஷூட்டில் ரோஸ்மேரி ஆயில் இந்த மாதிரியே வருது. சப்போஸ் உங்களால் காய்ச்ச முடியலன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே என்னோடய ஹெர்பல் ஆயில் வச்சு தான் மசாஜ் பண்ணுவேன். அதில் வந்து நான் காய்ச்சும் போது ரோஸ்மேரி ஆயில் போட்டு நான் காய்ச்ச மாட்டேன். அதனால் நான் வந்து ரோஸ்மேரி இப்போ வந்து தனியாக அந்த மாதிரி பேராஷூட்டில் விற்கிது, இது வாங்கியிருக்கேன். இது வந்து இதில் வந்து ஒரு மைல்டாக ஒரு ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பேக் போடலாம். ஹேர் பேக்கு எதை வச்சு போட போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இது நைட்டே பிளான் பண்ணிட்டேன், இந்த பேக் தான் போட போகிறோன்னு சொல்லிவிட்டு. அதனால் கொண்டக்கடலையே நைட்டே நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது பழையது. நைட்டு தண்ணி ஊற்றி வச்ச பழைய சாதம், கருவேப்பிலை, இது 3 வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஹேர் பேக் போட போகிறோம். இது 3யும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். ஆக்கி அரைச்சி வச்சுட்டு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். உங்கள் ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. கடலை போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கோங்க. இது போட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம். சூப்பரான ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தலையில் சப்போஸ் உங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ண டைம் இல்லைன்னா இந்த பேக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஹேர் ஆயில் விட்டுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா வெறும் பேக் மட்டும் எப்பவுமே போட்டோம்னா நமக்கு வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகும். அதனால தான் எந்த பேக் போட்டாலும் தலையில் ஆயில் இருந்துட்டு பேக் போட்டோம்னா நல்லாயிருக்கும். பேக் போட்டுட்டு நம்ம வந்து ப்ளைன் வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணலாம், இல்லைனா சீயக்காய் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தலையில் ஆல்ரெடி இப்போ ஆயில் வச்சுட்டு தான் இந்த பேக் போட போகிறேன். அதனால இதில் ஆயில் நான் மிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலோ இல்லைனா வந்து இந்த ரோஸ்மேரி ஆயிலோ இல்லைனா நல்லெண்ணெய் கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஏதாவது ஒரு ஆயில், ஹேருக்கு வைக்கிற ஏதாவது ஒரு ஆயிலை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் பேக் போட்டிங்கன்னா ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம தலைக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சிடலாம். பேக் போடுறதுக்கு முன்னாடி ஆயிலை போட்டுடலாம். சப்போஸ் ஆயில் வைக்க டைம் இல்லைன்னா பேக்லேயே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். கையில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து நல்லா வச்சிடலாம். உங்களுக்கு மைல்டாக எப்படி வேணுமோ மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து ரூட்டில் மட்டும் இல்லை, நல்லா வந்து இந்த முடி அடியில் இருக்கிற வரைக்குமே நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். நம்ம லென்த் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்குமே நம்ம அந்த எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஃபுல்லாக நான் நல்லா கொஞ்சம் டீப்பாக மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மசாஜ் முடிச்சாச்சு. கையிலேயே ஓரளவு எல்லாம் இது பண்ணியாச்சு. லைட்டாக சீப்பில் வந்து 2 வார் எல்லாம் வாரிட்டு அப்புறம் நம்ம ஹேர் பேக் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீப்பு வச்சு வாரும்போது தான் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் ஆயில் வச்சிங்கன்னா முன்னாடியே சீப்பு வச்சு வாராதீங்க. ஆயில் வச்சுட்டு தான் எப்போவுமே சீப்பு வச்சு வாரணும். அதனால் நல்லா இப்போ நம்ம வந்து தலையை வாரலாம். இப்போ வந்து நல்லா வாரிட்டேன். நம்ம வந்து நான் எப்போவுமே பிளாக் எண்ணெய் போடும்போது என்ன பண்ணுவோம், ஒயிட் ஹேர்லாம் மறைக்கிறதுக்காக பிளாக் எண்ணெய் போடுவேன். அப்போ என்ன பண்ணுவேன், கோண ஊச்சி எடுத்துகிட்டு தான் நான் போடுவேன். இந்த ஹேர் பேக்குக்காக நான் என்ன பண்ணுறேன், நேர் ஊச்சி எடுத்துகிட்டு தான் நான் ஹேர் பேக் போட போகிறேன். ப்ரஷ் வேணும்னா ப்ரஷ்ஷில் போட்டுக்கலாம். ப்ரஷ்ஷு இல்லை வேண்டாம் அப்படின்னா கையில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ரூட்டில் படணும். ரூட்டில் போட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் கீழே உள்ள லென்த்துக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரூட்டில் நல்லா போடுங்க. அதே தான் நம்ம பிளாக் எண்ணெய் போடுற ஸ்டைலாம். பிளாக் எண்ணெய் என்னென்னா நல்லா தப்பி போடுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் போடுங்க. அப்போ தான் பேக் நல்லா வந்து உள்ளே போகும்.
இப்போது நம்ம வந்து பிளாக் எண்ணெய் போட்டால் கவர் போட்டு இது பண்ண மாட்டோம், ஜஸ்ட் கிளிப்பு மட்டும் போடுவோம். ஆனால் ஹேர் பேக்குன்னு நீங்கள் போடும்போது ஒரு ஹெட் கவர் வந்து தலையில் போட்டுக்கணும். ஹெட் கவர் இல்லைன்னா நான் இல்லையா கடையில எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கவர், சாரி குப்பை கவர்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி இது அது ரொம்ப ட்ரையாக போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரியே போடுங்க. இது ஒன்றும் இல்லை, ஃபேஸில் சொட்டினா பிளாக் எண்ணெய் டையின்னா தான் பயம். இதே மாதிரி ஹேர் ஃபுல்லாகவே நம்ம பிரித்து பிரித்து நல்லாவே போட்டுக்கலாம். கொண்டக்கடலை வந்து அவ்வளோ ஹெல்த்திங்க, ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் ஃபேஸ்க்கும் சரி. நல்லா ஊற வச்ச கொண்டக்கடலை, இன்னும் முளை விட்டதுன்னா இன்னும் இது. நான் வந்து நைட்டு பிளான் பண்ணி முளை விடுறதுக்கான டைம் இல்லை, காலையில் தான் ஊறிச்சு, திரும்ப அது ஒரு நாள் வந்து டிலே ஆயிரும். சரி, அதனால வந்து நமக்கு ஹேருக்கு மெனக்கடணும்னா இவ்வளோ காலையில் எந்திரிச்சு பண்ணாதான் முடியும். ஏன்னா அடுத்த வேலை பார்க்குறதுக்கான டைம் நமக்கு இருக்காது இந்த வேலையை பார்த்தோம்னா. உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்த இப்போ பிளாக் எண்ணெய் நான் போடுறேன் இல்லையா, பிளாக் எண்ணெய் போடுறது ஒரு ட்ரிப்னா இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நீங்கள் இடையில போட்டுக்கலாம். ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், முடி அடர்த்தியாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது இந்த கிளைமேட்டுக்கு சிலருக்கு வெந்தயம் ஒத்துக்காது, நெல்லிக்காய் ஒத்துக்காது. ஆனால் இந்த மாதிரி பழைய கஞ்சி, இந்த கொண்டக்கடலை, அப்புறம் இந்த பைத்தம்பருப்பு, அடுத்து இது தோல் பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அது கூட எண்ணெய்லாம் போட்டு அரைச்சி பேக் பண்ணணும்னு நான் அடுத்த வாட்டி சொல்கிறேன். ஹேர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், க்ரோத் ஆகும், முடி நல்லா உங்களுக்கு கொட்டாது. இந்த மாதிரி ரெகுலர் பேக்லாம் போடும்போது உங்களுக்கு பொடுகுலாம் இருக்காது, ஹேரும் ட்ரை ஆகாது. இப்போ ஃப்ரண்ட்டில் ஓரளவு போட்டாச்சு. பின்னாடி பிரிச்சுட்டு கை வாங்குக்கு தகுந்தபடியோ இல்லைன்னா கையில் அள்ளியோ இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஃபுல்லாக நான் போட்டுடுறேன். வந்து என்கிட்ட ஹெட் கவர் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி கவரை வச்சு நான் இது பண்ண போகிறேன். இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அவ்வளோதான் கொண்டையோடு சேர்த்து மாட்டிட்டு இப்படி செட் பண்ணிட்டீங்கனாலே நல்லா நிற்கும். இப்போ வந்து அதாவது ஹென்னா போட்டால் நம்ம காய விடுவோம், கவர் போட்டு அதை உள்ளே வந்து டம்ப் பண்ணக்கூடாது. எப்பயாவது தேவைப்படுது, எதுலையாவது ஒட்டிக்கும், வேலை பார்க்கணும், இப்படி சாஞ்சு உட்கார்ற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பிளாக் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் ஹெட் கவர் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பிளாக் எண்ணெய் போட்டுட்டு குடி மட்டும் ஹெட் கவர் போடக்கூடாது. ஹேர் பேக் போட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெட் பேக், ஏன்னா டக்குன்னு காய விடக்கூடாது. அதோட ஜூஸ் வந்து மெதுவாக இதில் வந்து இதுவாக்கிட்டே இருக்கணும், ஹேர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஹேர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். இது வந்து நான் ஒரு 1/2 hour விட போகிறேன். 1/2 hour கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ஹேர் வாஷ் ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சீயக்காய் நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ்க்கு என்ன போட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஷாம்பூலாம் கண்டிப்பாக ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுங்க, அது ஹேருக்கு நல்லது. உங்களுக்கு ஹேர் க்ரோத் இன்னும் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி சில ஹெல்த்தியான ஹேர் பேக்லாம் போட்டிங்கன்னா ஹேர் கண்டிப்பாக க்ரோத் ஆகும், நல்லாயிருக்கும். முடி நமக்கு கொட்டிகிட்டே இருக்குது, துண்டு துண்டாக இருக்குது, சேர மாட்டேங்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மெனக்கெடுங்க. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து தனக்குன்னு மெனக்கெடுறதே கிடையாது, கொஞ்சமாச்சும் நமக்குன்னு கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். இப்போ சீரியஸாக சொல்கிறேன், நானே வந்து இப்போ வீடியோக்காக உங்களுக்கு ஹேர் பேக்லாம் எனக்கு தெரியும், நான் போட டைம் இல்லைன்னு சொல்லி சரி போடுவோம், நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்காகவே நான் ஹேர் பேக்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். என் ஹேர் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து வளருதா எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்த்துடலாம். பார்லரில் நிறைய பேருக்கு வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. இன்னும் கேட்டால் இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டெல்லாம் இருக்கும், அதோட ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் ஆகி முடி அந்த இடத்துல க்ரோத் ஆகிருக்கு. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை, இப்போ வரைக்குமே கிளைண்ட்ஸுக்கு யாருமே வந்து வீடியோ எடுக்கவோ எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு எதனா பிளாக் எண்ணெய் போட்டால் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம பிளாக் எண்ணெய் போடுறோம், இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு நீ எப்படி ஓப்பனாக பிளாக் எண்ணெய் போடுறதெல்லாம் காட்டுறேன்னு என்னோட ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்படி கிடையாது, நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஏஜ் ஆச்சு ஆகலாம் இல்லை, வெள்ளை முடி வந்துடுச்சு, நம்ம தேவைப்பட்டால் இதை போட்டு தான் ஆகணும். இதில் வந்து மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. சரி இப்போ காயட்டும் பார்ப்போம். வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன்ப்பா. ஷாம்புவோட ரைஸ் வாட்டர் டைல்யூட் பண்ணி தான் வாஷ் பண்ணால், அட்லீஸ்ட் ரைஸ் வாட்டர் இல்லைனாலும் நார்மல் வாட்டர் ஆச்சும் டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் ஷாம்புவோட கலந்து வாஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து காஞ்ச உடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அவ்வளோதான்ப்பா. தலை ஓரளவு காஞ்சிருச்சு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. குளிர்காலம்னா காய லேட் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேன் காற்றுல காய வைங்க. ட்ரையர் போடுறத விட ஃபேன் காற்றுல காய வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் என்னென்ன போட்டேன்னா கொண்டக்கடலை, கறிவேப்பிலை, மறந்துருதுப்போ பழைய கஞ்சி இதெல்லாம் போட்டு தான் ஹேர் பேக் போட்டேன். இந்த பேக் வந்து ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது போட்டுட்டு நீங்கள் ஷாம்பு வாஷும் சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான்ப்பா. நீங்களும் இந்த மாதிரி ஹேர் பேக் ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.